சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பேரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இருக்க பிடித்துள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அனைவரும் எழுதுங்கள். உயிரோடு உள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவானில் எழுதியதிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியாள் கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே நாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றொரு கால் மாட்டிலுமாக அவர் அமர்ந்திருந்தார்.
அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்றவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவர்களிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இது எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய தாயார் திருவிழாவானது மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் எவ்வாறு மகதலா மரியா தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று தொடர்ந்து ஆண்டவருக்காக இயேசுவின் சீடராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வந்தார் என்பதை மிக தெளிவாக நம்முடைய நற்செய்தி வாசகம் எனக்கு நமக்கு தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல இந்த முதல் வாசகத்தில் பவுலடியார் கூறுவது போல, இனி தங்களுக்கென வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தமக்காக இறந்து உயிர் எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காக இறந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்காக வாழ வேண்டிய அழைப்பினை இடைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு விடுகின்றார். நாம் அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா? சற்று நாமே சோதித்து பார்ப்போம். அதே வேளையில் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது ஒரு புதிய படைப்பாளராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்றோம். யாரெல்லாம் இறைவனோடு அல்லது இறைவனுடைய வழியில் நடக்க விரும்புகின்றோமோ அவருக்கு புதிய ஆற்றலை இறைவன் கொடுப்பார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே வேளையில் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவருக்கான பணிவிடையை செய்ய கல்லறைக்கு செல்வதை பார்க்கின்றோம். அவருக்குள் அச்சம், இந்த பெரிய கல்லை யார் எடுப்பார்? அந்த அன்பை நாள் அவர் சென்ற உடனே கல் அகற்றப்படுவதை பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் யார் இறைவனுக்காக இறைவன் மீது முழுமையாக அன்பு கொண்டு அவருடைய பணியை இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் செய்கிற பொழுது நமக்கு எதிராக இருக்கின்ற அத்தனை கற்களும் அத்தனை தடைகளும் அகற்றப்படும். நமக்கு முன்பாகவே அகற்றப்பட்டு நமக்கு நல்ல வழியை இறைவன் காமிப்பார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவிக்கின்றது. அதே போல அங்கே ஆண்டவரை காணலாம். அது மட்டுமல்லாமல் எப்போது நாம் அவர் உடனிருப்பை சில நேரம் அறியாமல் இருந்தாலும் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார் என்கின்ற நிச்சயத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு விடுகின்றார். எவ்வாறு? முதலில் ஆண்டவரை அறியாமல் அவர்தான் இருக்கின்றார் என்பதை அறியாமல் இருக்கின்ற மகதலா மரியாவுக்கு பெயரை சொல்லி அழைத்து தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஒரு முறை
பணியை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? மகதலா மரியாவுக்கு இறைவன் கொடுத்த பணி தன்னுடைய சீடர்களுக்கு இறைவன் உயர்ந்து விட்டார் என்ற நற்செய்தி அறிவிக்க அந்த பணியை கொண்டு விட்டார். அதே போல நற்கருணை வழியாக இறைவனை அனுபவிக்கின்ற நமக்கு இந்த உலகத்தில் இறைவனின் திருவுள்ளப்படி வாழக்கூடிய ஆற்றலோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பணியாக இருக்கிறது. அந்த பணியை சிறப்பாக செய்ய இறைவனின் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வுகளை எல்லாம் தியாகிகளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவயனுக்கு நலனுக்காகவும் உன் கையில் இருந்தவனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமாக விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, கிருபையாகவே
உதவி நடத்திருக்கும். ஆகவே உடைய ஆவியை குறைந்து காணிக்கை முறை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமாக எங்களுக்கு வை மாறுவதாக. அவர் பாடுபட தமைவை எழுதுவோம் அப்பத்தை இடத்திலிருந்து செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுப்படும் என் உடல். அதன் பேரில் தேர்ந்தெடுப்பேன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆண்டவரே, உலக வரவிருக்கும் அவர்களை கொண்டிருடும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சீங்கராய எங்களாய பீற்றோர் எல்லா நிலையிலும் சிறப்பாக எங்கள் துணையாய் சுசனார் சதீஷ் அனைவரோடும் உமது திரு அவை நடைபெற செய்ய வேண்டும். மேலும் உயிர்த்து நம்ம எதிர்நோக்குடன் தூக்கிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒத்துணர்வுகளை ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது கடவுளின் எடுத்தாழ் மரியா அவருடைய கடவுளான திருத்துதர்கள் இவ்வுலகில் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வை பிரதிபெற்று உம் திருமகனே கிறிஸ்து வழியாக அமைப்புகள் தேய்த்து மரபருள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமனை திறந்து எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கொண்டாடுகின்றோம். உமது இடத்தில் உதவியால் நான் பாவத்திலிருந்து எப்போது பெற்று யாதொரு கலக்கவும் என்று இடமாயிருக்குமா நாங்கள் இதற்கு பெருப்பதற்காகவும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியை எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே மகதலா மரியை பெயர் சொல்லி அழைத்த இறைவன். இதேபோல ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற இறைவன். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திறந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்க்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசையும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக எம் பங்கின் பாதுகாவலராக மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்கு